Hey guys, இது கிரேசி ஃபேக்ட்ஸ் தமிழ். இன்னைக்கு வீடியோல நம்ம இதுவரைக்கும் பொங்கல்ல நடந்த பெஸ்டான காமெடியான ஃபன்னியான பொங்கல் விளையாட்டுகளை தான் இந்த வீடியோல ரிவைண்டா பார்க்க போறோம். ஆமா எங்க வந்த யார் நீ? இந்த கடை ஓனர். ஓனரா? ஓனர்னா ஓரமா போறீங்க. ஏன் பொளந்துட்டு போறீங்க? போ போ. முதலாவதாக நாம் பார்க்க இருப்பது பெண்களுக்கான கயிறு இழுத்தல் போட்டி. இந்த மாதிரி சம்பவம் இவங்களுக்கு மட்டும் இல்ல, இன்னும் பல பேருக்கு நடந்திருக்கு. மச்சான், மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, லூஸ் அடிங்கடா. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். நல்லா திருண்டு திருண்டு பெருத்து போயிருந்தா இப்படி கயிறு அறுந்து போகாம என்ன பண்ணோம்? அடுத்ததாக ஆண்களுக்கான இந்த சிறப்பு விளையாட்டின் பெயர் கரும்ப உருவிக்கோ கவட்டில சொருவிக்கோ. அச்சச்சோ, இந்த மாதிரி சமாச்சாரமான கேம் எல்லாம் இவங்க எப்படிதான் கண்டுபிடிக்கிறாங்களோ தெரியலையே. இதுக்கே இப்படிதான் எப்படி பெண்களுக்கு ஒரு கேம் வச்சிருக்கானுங்க பாருங்க. அந்த கொடுமையை நீங்களே பாருங்களேன். எப்படா இந்த மாதிரி கேம் எல்லாம் ரூம் போட்டு யோசிப்பீங்களா? 11 பேர் கொண்ட குழு இருக்காங்க. முத அவங்கள விழுக்கணும். அண்ணன் சின்னமணி கொத்தனா குத்துவே கொத்தனா குத்துவே. சரி, இவனுங்க பெண்களுக்கு மட்டும் தான் இந்த மாதிரி கேம் வச்சிருக்காங்கன்னு பார்த்தா ஆண்களே விட்டு வைக்கலீங்க. குனியும் போது குத்தும் ஊருக்குள்ள நிமிந்தே தான் நடக்கணும், வழியே இல்ல. கைய கால கட்டி போட்டு கண்டபடி மொத்துவேன் பொத்து. என்ன எழவியாது? ஏன்பா புருஷன் பொண்டாட்டி குழந்தைங்க புள்ளைங்களா உட்காந்து பாக்குற இடத்துல இந்த மாதிரி கேம் எல்லாம் வைப்பீங்க? அதுலயும் இந்த முதல்ல இருக்கிற பயப்பட நோட் பண்ணுங்களேன். இவன் பலூன் அடிக்கிற ட்ரை பண்ற மாதிரியே இல்ல. சூப்பரா எனக்கு மூடு வந்துச்சு. ஹவுஸ்ல வந்துட்டு ரேப் பண்ண போறேன். ஆஹா, ஜலத்துக்குள்ளே ஜல்சா பண்ணிடுவானுங்க போல தெரியுதே. நெக்ஸ்ட் எட்டாத உயரத்தில் பலூனை வைத்தவன் யாரோ? அட கன்றாவியே. கடா எடப்பா, இது ஒரே பனிமூட்டமா இருக்கு. தலைவர, இது பனிமூட்டம் அல்ல, புகை மூட்டம். இந்த கேமோட ரூல்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, பொண்ணுங்க அவங்களோட கையை பின்னாடி கட்டிக்கிட்டு அந்த குட்டி தட்டுல இருக்கிற மாவை ஊதி ஊதி ஃபுல்லா காலி பண்ணணும். அப்படியா? ஏமாயி, அடுத்ததா பொம்பளைங்களுக்கு பச்சை மிளகாய் சாப்பிடுற போட்டிப்பா. யாரு சீக்கிரமா சாப்பிட்டு முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பரிசு. தலைவரே, பொங்கலுக்கு எல்லாரும் கோலப்பட்டியில 8 புள்ளி கோலம் 10 புள்ளி கோலம் போடுவாங்க. ஆனா இங்க ஒருத்தவன் என்ன கோலம் போட்டிருக்கான் தெரியுமா? அது கோலம் இல்ல நண்பா. கோலம் போட சொன்னா செய்வன வைக்கிற மாதிரி ஒரு கோலத்தை போட்டு வச்சிருக்கான். யார் அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. அடுத்ததாக நீங்கள் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கும் கணவன் மனைவிக்கான பரவச விளையாட்டுகள் தொடங்குகின்றன. அதாவது அந்த திராட்சை பழத்தை புருஷன் கையில கொண்டு போய் ஊட்டி விட்டு ஆகாதா, வாயோடு வாய வச்சுதான் ஊட்டி விடணுமா? இதுல என்ன ஒரு பெரிய கொடுமைனா, அங்க அத்தனை சின்ன பசங்க இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு கேம் வச்சு விளையாடுறாங்களே, இவங்க என்ன சொல்றது? அவன் கிடக்குறான். நல்லா இருக்கு. அப்படியே போடு. வந்துச்சே ஃபீலிங்ஸ், வந்துச்சே ஃபீலிங்ஸ், வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் ஃபீலிங்ஸ். என் வாழ்க்கையில் இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும், எனக்கே தெரியல. நெக்ஸ்ட்
நாங்க வேணா ஒரு 5 பேர் ஒன்னா தற்கொலை பண்ணிக்கிட்டுங்களா? அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு அங்க திராட்சை சாப்பிடுற போட்டி, இங்க கரும்பு சாப்பிடுற போட்டி. ஆட்டி மொரட்டு வெறியில இருப்பானுங்க போலியே. நாயை விட மோசமான கவுறானுங்க. ராமநாதபுரம் அடுத்த இதம்பாடல் கிராமத்தில் நடந்த பொங்கல் விளையாட்டுப் போட்டிகளில் கணவன் மனைவி பங்கேற்ற பிஸ்கட் ஊட்டும் போட்டி நடைபெற்றது. ஆக மொத்தம் ஒரே கேம் தான், வாயில இருக்கிற ப்ராப்பர்ட்டி மட்டும் தான் மாறுது. அங்க திராட்சை, அப்புறம் கரும்பு, இங்க பிஸ்கட். பந்தயத்துக்கு நான் ரெடி. புருஷன் பொண்டாட்டி 4 செவத்துக்குள்ள பண்ண வேண்டியது இப்படி பப்ளிக்கா பண்றீங்களே, உங்களுக்கு கூச்சமா இல்லையா? அண்ணே அதையெல்லாம் பார்த்தா முடியுமா? கிடைக்கிற கேப்ப யூஸ் பண்ணிக்கணும். இங்க பாருங்க, எவனும் ஊட்டி விடல, எல்லாம் கிசுதான் அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. எரியுதடி மாலா ஃபேன போடு. என்ன மாதிரி அடிக்கிறாயா கிஸ்? நம்ம விரதம் களைஞ்சிருமோ? ஆஹா, அந்த மறுபடியும் ஆரம்பிச்சான்ல. கேப்பு கிடைக்கிற இடத்துல எல்லாம் புள்ள பண்றானையா. அங்க பாரு, அந்த பழம் படுற பாட பாரு. அம்புட்டு பழத்தை நசுக்கி ஜூஸ் கிடையாக்கிட்டானையா. அந்த பிள்ளை உருண்டு அங்கிட்டு போறா, அவளை ரொம்ப இழுத்து உருட்டுறான் பாரு. நான் போறேன் எனக்கு வேணாம், நான் போறேன். இந்த வாயில விட்டுற கேம பார்த்து யாரும் கல்யாணம் ஆகாத ஆண்கள் விரக்தி அடைஞ்சிட கூடாதுன்னு அவங்களுக்கு இதே கேம் வச்சிருக்காங்க. பட் ஆனா பெண்களோட இல்ல. சரசகுராரா என்னடா இது? ராராவா? டேய், அட கர்ம பிச்ச காட்டி. உங்க நல்ல நேரம். அண்ணன் செக்ஸ் முள்ள இருக்க, குணம் மாறக்குள்ள கிளம்பிருங்க. கல்யாணம் ஆகாத ஆண்களுக்கு இந்த கேம் விளையாட வச்சிட்டாங்க. அப்ப கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு ஒரு வானவில்லின் பக்கத்தில் வாழ்ந்து பார்க்கிறேன். துப்பட்டா வாங்கி வந்து வைக்கட்டா, பௌர்ணமிக்கு பவுடர் போட. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. அடுத்ததாக பானை உடைக்கும் போட்டி நடைபெறுகிறது. பானையை உடைத்தால் உடைந்து நம் மண்டையில் விழுந்து மண்டை உடைந்து விடுமோ என்ற பயத்தில் சேஃப்டியாக ஹெல்மெட்டை போட்டுக்கொண்டு அடிக்கிறார் இந்த நபர். பங்கு ஓவரா சீன் போடாத, காதுல இருக்க ப்ளூடூத். ஓகே ஓகே, ரெடி ரெடி. ரைட் வா ரைட் வா ரைட் வா, ஒரு ஸ்டெப் ரைட் வா. இப்ப நீ பானைக்கு நேரம் படக்கு படக்கு படக்குன்னு ஒரு பல ஊர்ல பானை உடைத்தல் போட்டியை பார்த்திருப்பீங்க. ஆனா இங்க மது பிரியர்களுக்காகவே பாட்டில் பிடிக்கும் போட்டி வைத்திருக்காங்க. ஒரு குவார்டர் பாட்டில கயித்துல கட்டி தொங்க விட்டுருக்காங்க. அதை இவர் கண்ணை கட்டிட்டு கரெக்டா போய் பிடிச்சாருன்னா அந்த பாட்டில் இவருக்கு தான். ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. பானை உடைத்தல் போட்டி பார்த்தாச்சு, பாட்டில் பிடித்தல் போட்டி பார்த்தாச்சு. அடுத்ததா பலூன் வெடித்தல் போட்டி. அண்ணே கமாண்ணே, வானே வானே, இந்த விளக்கு மாத்த புடினே. பொண்டாட்டிய பலூனா நினைச்சுக்கிட்டு புடிச்சு அடின்னு அடினேன். துணியால் கண்ணையும் கட்டி கைய காத்துல நீட்டி இன்னும் தேடுற அவள தனியா எங்கே போனாலும். ஏப்பா அந்த கொச்சா பிடிச்சிக்கிட்டா 10 ரவுண்டு கரக்கரன்னு சுத்துப்பா. சுத்திட்டு நேரா போய் இந்த கோட்டத்தோட பாப்பா. ஐயோ, அந்த லட்சத்துல ஆக்கிட்டாங்களே. ஐயோ ஐயா, அட இடப்பட்ட பாயல கொண்டு முட்டானே, மேல விழுந்து கொண்டு முட்டானே. எந்திரா ஆதாரி பாயல, உன் கையில கொல்லி வைக்க நாசமா போனே. போய் தொலைடா. ஏமா இங்க வாமா. ஏமா ஏமா வந்த உடனே இவ்வளவு ஹெவியா பெர்ஃபார்மன்ஸ் பண்றியா? யாருமா நீ? அடுத்ததா கணவன் மனைவி தூக்கிட்டு ஓடுற போட்டியில தூக்கிக்கிட்டு யார் கடைசி வரைக்கும் நிக்கிறாங்கிறத போட்டி. அதுல கடைசியா ஒரு 3 பேர் ஃபைனல்ஸ்க்கு வந்திருக்காங்க. பாப்போம் யார் ஜெயிக்கிறாங்கன்ட்டு. அப்பா அப்பா, அம்மாவை மட்டும் தூக்குற, என்னையும் தூக்குப்பா. அடே அடே, நானே தூக்க முடியாம தூக்கிட்டு இருக்கேன்டா. தயவு செஞ்சு கூட்டு போங்கடா.
அடுத்ததாக புளியங்குளத்து புலி ஜெயித்து விட்டார். இதாங்க உங்க பரிசு, வச்சுக்கோங்க. இந்த கணவர் பல சுமைகளை தாங்கிருப்பார் போல வீட்டுக்காக, அதான் இந்த வெயிட்டே தாங்கிட்டாரு. வேற லெவலுங்க, நீங்க வேற லெவல். அடுத்ததாக கணவன்மார்கள் மனைவிமார்களை தூக்கி கொண்டு ஓடும் போட்டி ஆரம்பமாகிறது. இங்க இவ்வளவு புருஷங்க பொண்டாட்டியை தூக்கிட்டு ஓடலான்னு வந்திருக்காங்களே, எல்லாம் பாசத்துல நினைக்கிறீங்களா? பாசத்துல எல்லாம் கொஞ்சம் தான். பொண்டாட்டியை வீட்டுல தான் தூக்கி போட முடியல, இதுதான் கரெக்டான சான்ஸ். இங்க தூக்கி போட்டதான் உண்டு எல்லாம் வந்திருக்காங்க. அடே சீக்கிரம் ஏந்துடுறி. என்னங்க இப்படி தூக்கிட்டு ஓடுறீங்க? அட வாயை முட்டு கம்முன்னு வாடி. இது பொண்டாட்டி தூக்கிட்டு ஓடுற போட்டி இல்ல போல. பொண்டாட்டிய எப்படிலாம் விதவிதமா கீழே போட்டு சாத்தலாம் அப்படிங்கிற போட்டி போல. இந்த புருஷங்க பொண்டாட்டி மேல வச்சிருந்த வன்மத்தை எல்லாம் மொத்தமா கொட்டி தீத்திட்டாங்க. சாம்பார் அப்ப எனக்கு மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டேனாங்க, அறிவு வேணாங்க. அடுத்ததாக கணவன்மார்களுக்கு மனைவிமார்கள் பால் கொடுக்கும் போட்டி நடைபெறுகிறது. இது பால் கொடுக்கும் போட்டியா? பால் கொடுக்கும் போட்டின்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நல்ல வேலையா இவங்க புட்டி பால்ல தான் பாலை கொடுக்க சொல்றாங்க. யாரு கொடுப்பா? எப்படி குடிக்காம கொடுத்து வச்ச மராசை நானும் பாத்துருக்கேன். யாரு வரல ஒண்ணு அவன் நினைச்சே சாதிச்சுட்டான். இந்த ஜனங்களை பயமுறுத்தணும்னா அப்பப்ப மர்டர் பண்ணணும், இல்ல பால் குடிக்கணும். குடிடா, நல்லா குடி. பால் குடித்தால் உன் எலும்புக்கு பலம், பால் குடித்தால் உன் தேகம் மின்னும். பால் கொடுத்ததோட மட்டும் இல்லாம புருஷங்களுக்கு புடவை வேற கட்டி விட சொல்லிருக்காங்க. செல்லக்கு செல்லக்கு சேல அத கட்டிக்கிட்டாலே ஒரு கலக்கும் ஆள வந்து ஒட்டிக்கு. இந்த வருஷத்துக்கு இந்த மாதிரி கேம்ஸ்னா அடுத்த வருஷத்துக்குலாம் என்னென்ன செய்ய காத்திருக்கானுங்களோ தெரியலையே. ஆல்ரெடி சாரி கட்டிட்டானா? நம்ம கல்யாண நாளைக்காக புடவை இருக்கிறதா கடைக்கு போனோம். அங்க ரெட் கலர் சாரியா எடுத்து கட்டிட்டு இருந்தானா? லேடிஸ் கட்டப்ல உன்னை விட நான் ரொம்ப அழகா இருக்கேன்ல. இந்த வருஷம் பொங்கல் விளையாட்டு போட்டிக்கு பெண்களுக்கு முறுக்கு சாப்பிடுற போட்டி வச்சிருக்காங்க. பொண்ணுங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி முறுக்கு சாப்பிடுற போட்டி வச்சிருக்காங்க. ஆனா அதுவே ஆண்களுக்கு என்ன மாதிரி முறுக்கு சாப்பிடுற போட்டி வச்சிருக்காங்க தெரியுமா? அது நீங்களே பாருங்க. கிச்சானாலே இழிச்ச வயதானே அப்படிங்கிற மாதிரி ஆண்களுக்கு மட்டும் முறுக்க எங்க கட்டி விட்டு சாப்பிட விட்டுருக்கானுங்க பாருங்களேன். இந்த விளையாட்டின் பெயர் குனிஞ்சுக்கிட்டு ஆட்டு முறுக்க சாப்பிட்டு காட்டு. கடா இந்த ஊருக்காரங்க சும்மா ஏனோ தானே போட்டி வைக்க கூடாதுன்னு வீட்டுல பொம்பளைங்களுக்கு உதவுற மாதிரி தேங்காய் உரிக்கிற போட்டி வச்சிருக்காங்கம்மா. என்னங்க இப்ப வச்சு தேங்காய் சீக்கிரமா உரிக்க கத்துக்கோங்க, அப்பதான் வீட்டுல தேங்காய் சட்னி வைக்கும் போது உதவியா இருக்கும். நானும் ரன்னிங் ரேஸ் பாத்திருக்கேன், சாக்கு ரேஸ் பாத்திருக்கேன். இது என்ன ரேஸ்னே தெரியலையே. இதுக்கு நீங்களே ஏதாச்சும் ஒரு பேர் வைங்க. ஏன் ஆம்பளைங்களும் பொம்பளைங்களும் மட்டும் தான் விளையாடுமா, நாங்களா விளையாட கூடாதா அப்படின்னு இந்த நாயும் விளையாட களத்துல இறங்கிடுச்சு. டேய் என்னடா இது, மேல இருக்க வேண்டிய ஏதோ கீழே இறங்குன மாதிரி இருக்கு. ஒருவேளை ஃபியூச்சர்ல அங்க கட்டிக்கிட்டி வந்துட்டா எப்படி சமாளிக்கிறது இப்பயே கத்து கொடுக்குறாங்க போல. அடுத்ததாக பல்லு போன கழிவுகளுக்காக 10 மீட்டர் ஓட்டப்பந்தய போட்டி. அடுத்ததாக உசைன் போல்ட்டின் தங்கச்சிக்கும் பென் டன்னில் எக்ஸலரைட்டாக வரும் ஏலினின் தங்கச்சிக்கும் ஓட்டப்பந்தய போட்டி நடைபெறுகிறது.
புதுசா இருக்குது இது புது கபடி. இது என்ன கபடி தெரியல. மட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தணும் கத்திரி இவரை காப்பாத்தணும் கத்திரி. காலையில 6 மணிக்கு ஓட ஆரம்பிச்சது சாயங்காலம் 6 மணி ஆகி ஓட்ட நிக்கிறீங்க. தாவுடா தாவு எங்க தாவுறது? நானே தவத்துக்கிட்டு இருக்கேன். தாத்தா தெருக்குல 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 தாத்தா தெருக்குல. முதலாவதாக பொண்டாட்டியை தூக்கி செல்லும் போட்டி நடைபெறுகிறது. அவரவர் மனைவியை அவரவர் தூக்கி செல்ல வேண்டும். டேய் எங்கடா என் பொண்டாட்டியை காணோம்? எவன்டா என் பொண்டாட்டி தூக்கிட்டு போனது? அட பாவிங்களா, என் பொண்டாட்டி அவனை மாத்தி தூக்கிட்டு போனா? ஏய் யார் யாது? அவனோட பொண்டாட்டி விட்டுட்டு அந்த ஆளோட பொண்டாட்டி தூக்கிட்டு போனவன். மரியாதையா அவன் பொண்டாட்டியை கொண்டு வந்து ஒப்படைச்சிருக்க சொல்லி விட்டேன். எப்படா சான்ஸ் கிடைக்கும் தூக்கிட்டு போறான்னு காத்துட்டு போனுங்க போல. ஏய் சுரேஷே, நாளை இட்டு போயிட்டலடா. தாடா கோச்சாடா என்னடா சுரேஷே, தாடா யாழு. மனைவியை வச்சு மட்டை இழுக்கும் போட்டி நடைபெறுகிறது. கடா சின்ன வயசுல எல்லாருமே இந்த விளையாட்டு விளையாடி இருப்போம். ஆனா இப்ப 7 வயசாகி எரும மாடு சைஸ்ல இருக்கும் போது இந்த விளையாட்டு விளையாட சொன்னா எப்படி முடியும்? ஆனா ஆம்பளைங்க கூட இழுத்துட்டாங்கப்பா, இது பொம்பளைங்களால இழுக்கவே முடியல. ஏயோ வட்டி வட்டியா சோரத்தீங்க அதனை கேக்குறியா? இப்படி சனமாடு மாதிரி பெருத்து போயிருந்தா எப்படி நான் உங்களை இழுக்கிறது? கல்யாணமான பெண்களுக்காக பிரத்யேகமாக நடத்தப்படும் போட்டி இது. விளக்க மாத்த பொடி பலூனா அடி, இதுதான் இந்த விளையாட்டின் பெயர். தெடி தெடி பலூனா அடி. ஆண்டியோட புருஷன் கதி அதோ கதிதான். பாவம்பா இந்த ஆண்டியோட புருஷன் பலூனுக்கு இந்த அடி விழுதுனா அவருக்கு எந்த அடி விழுமோ? போடா பேசும்போது அதெல்லாம் படுத்துறது என்ன அடி? பச்சை தண்ணி கூட கொடுக்காம போட்டு அடிச்சுக்க. அடுத்ததா ஆண்களுக்கான சிறப்பு போட்டிடா. இதுல கைய படாம ஜட்டிய முட்டி வழியா போடணும். டேய் நீ முட்டிய போடுவியோ இல்ல குட்டி கரணத்தை போடுவியோ? ஜட்டிய போட்டாதான்டா உனக்கு பிரைஸ். ஜட்டி போட்டு வந்துடுறேன். ஐயோ ஜட்டி எங்க இருக்குன்னு தெரியல. என் பெரிய பையன் ஜட்டி போட்டு வந்தானா நீங்க எல்லாம் காலிதான். பொண்டாட்டி பக்கத்துல இருக்கும்போது ஆட்டக்காரி கூட ஆட்டம் எங்குதோ நீ கண்டிப்பா வாங்க வேண்டிய ஆள் தாயா. என்னுடைய ஆட்டத்தை பாராட்டி ரூபாய் 200 அன்பளிப்பு அளித்த அன்பு அத்தான் பஞ்சாயத்து அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் தெரிவித்து. எங்க இருக்கீங்க அத்தான்? எம்புக்குள்ள ஒரு பலூன் கேட்டா பாய் கொடுக்குது. சோலி முடிச்சு. ஏய் பொண்டாட்டி தூக்கிட்டு ஓட சொன்னா சொல்லி வச்ச மாதிரி எல்லா பேரும் ஒரே மாதிரி விடுறீங்களேடா. கல்யாணத்துக்கு முன்னாடி உன்னை அப்படி தூக்குவேன் இப்படி தூக்குவேன்னு சொல்ல வேண்டியது. ஆனா ரியாலிட்டி இதுதான். அப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் உன்னை தூக்கி வச்சு அவ்வளவுதான். அதுதான் லவ். இந்த ஊர்ல பெண்களுக்கு கயிறு இழுத்துல போட்டு வச்சிருக்காங்க. எவ்வளவு சூப்பரா இழுக்கிறாங்கன்னு பாருங்க. ஆனா இதுவே ஆண்களுக்கு வச்ச போது அவங்க எப்படி இழுத்தாங்கன்னா நோட் பண்ணுங்களேன். தம்பி விடாதீங்கப்பா, இழுங்கப்பா இழுங்க, நல்லா ஸ்ட்ராங்கா இழுங்கப்பா. தம்பி நல்லா இழுப்பா. என்ன பண்ணி தம்பி இது சரி வராது. நீங்க இங்க இருந்து இழுங்க, நான் அப்படியே இழுத்துக்கிட்டே முன்னாடி போறேன் சரியா? தம்பி நீங்க ஒழுங்கா இழுக்க மாட்டீங்க, நான் அப்படியே அந்த டீமுக்கு போய் இழுக்கிறேன். தம்பி இழுங்கப்பா, நம்ம டீம் தான் ஜெயிக்க போகுது. ஜெயிச்சிட்டோம். தோக்க போறேன்னு தெரிஞ்சு எப்படி டீமை மாத்தினாரு பாத்தீங்களா? கட்சி மாறுவதால் என்னை கோலை என்றோ பச்சொந்தி என்றோ எண்ணி விடாதீர்கள். இருக்கின்ற கட்சியிலே இருக்கின்ற மேடையிலேயே இங்கிருந்து இன்னொரு கட்சிக்கு தாவும் தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்தியாவிலே எனக்கு ஒருவனுக்கு தான் இருக்கிறது. தன்னால முடியலனாலும் அவரை போல கட்சி மாற மாட்டான்னு இங்க ஒருத்தர் வெல் ப்ரிப்பேர்டு பிளானோட வந்திருக்காரு. இவரு கயிறை இழுக்க மாட்டாருன்னு சொல்லல, இழுத்தா நல்லா இருக்கும்னு தான் சொல்றேன். என்னது இது? மீண்டும் சந்திப்போம். மீண்டுமா? நல்ல வேலையா கைத்த வயித்துல கட்டியிருந்தாரு. கழுத்துல கட்டியிருந்தா என்ன ஆயிருக்கும்?
கண்ணாடியில கால வச்சிருக்கிற மாதிரி இந்த 4 ரெஃபரி பொண்ணுங்களும் கைத்து மேல கால வச்சு நிக்கிறாங்க. ஸ்டார்ட் சொன்னது என்ன ஆச்சுன்னா, ஐயோ போச்சே, அவனுக்கு பொண்ணு பார்க்க வந்து எனக்கு அடுத்ததா பலூனை வச்சு சில பல கேமையெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதையெல்லாம் இப்ப பாப்போம். இந்த மாதிரி கேம்ஸ் கூட பரவாயில்ல, அடுத்து வர்றதெல்லாம் ஒரு மாதிரி விவகாரமான சமாச்சாரமான கேமா தான் இருக்கு. ஐயோ அச்சோ, இது கொஞ்சம் விவகாரமான சமாச்சாரமா இருக்கே. பலூன்ல காத்தடிக்கிறதுக்கு இவங்களுக்கு வேற இடமே இல்லையா? புருஷனோட கால் கவட்டை கூட தான் வச்சு அடிக்கணுமா? இன்னும் இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் நம்ம ஊர் பொங்கல் விளையாட்டு போட்டில இன்னும் நடக்கல. ஆனா கிட்டத்தட்ட வந்துட்டாங்க. இதெல்லாம் பார்த்தாங்கன்னா கண்டிப்பா இதையும் அடுத்த வருஷம் பொங்கலுக்கு வச்சிருவாங்க. இந்த கேமோட ரூல்ஸ் என்னன்னா, யாரோட பொண்டாட்டி பலூன்ல வேகமா காத்தடிச்சு நிரப்பி அந்த பலூனை வெடிக்க வைக்கிறாங்களோ அவங்க தான் வின்னரு. பெண்களுக்கு இந்த மாதிரி கேம், அதுவே ஆண்களுக்கு எப்படிப்பட்ட கேம் தெரியுமா? என்னடி இது? அடுத்ததாக ஆண்டிகளுக்கான பலூன் உடைக்கும் போட்டி நடைபெறுகிறது. இதில் யார் முதலில் ஆப்போனன்ட் பலூனை உடைக்கிறார்களோ அவர்தான் வெற்றியாளர். அதோட மட்டுமின்றி வெற்றி பெற்ற ஆண்டிக்கு பலூன் ஆண்டி என்று சிறப்பு பெயரும் வழங்கப்படும். ஏய், இந்த விளையாட்டு பேரு மாமரத்து அடியிலே மாமா மடியிலே பலூன் எடுத்து வெடியிலே அதாமலே. அதுவும் இந்த பிங்க் கலர் சுடிதார் போட்ட ஆண்டி ஜாக்கி சானோட தங்கச்சியா இருக்கும் போல பறந்து பறந்து உட்காந்து பலூனை வெடிக்குது. இழுத்து மூச்சு விட முடியல. சில நேரத்துல சுருக்கு 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 சுருக்குன்னு வலிக்குது, சில நேரத்துல கடுகடுன்னு இருக்கு. இந்த கேம் ரொம்ப ஃபேமஸான கேம் போல பல இடங்கள்ல இந்த கேம் நடத்திட்டு இருக்காங்க. ஆனா என்ன, பலூன் உடைக்கிறதுக்கு பதிலா பல ஆண்களோட பல்புகள் உடைக்கப்படுகின்றன. பலூன் விளையாட்டு முடிஞ்சது. அடுத்து பழ விளையாட்டை பார்ப்போமா? இந்த விளையாட்டுல பழத்தை யாரு கரெக்டா வாயில ஊட்டி விடுறாங்களோ அவங்க தான் வின்னரு. இவங்களாச்சும் பரவாயில்ல, இங்க ஊட்டிட்டு இருக்காங்க. அங்க ஒருத்தன் எங்க ஊட்டிட்டு இருக்கான்னு பாருங்க. பலூன் காமெடி முடிஞ்சது, பழ காமெடி முடிஞ்சது. அடுத்து இந்த பழைய காமெடி கண்ணை கட்டி விட்டா சுத்தி நிக்கிறவங்க மண்டையை உடைக்க பாக்குறான். இவர் உடைக்க நினைச்சது என்னவோ பானையை தான், ஆனா கடைசியில உடைஞ்சது இவரோட மண்டை. அடுத்ததாக பெண்களுக்கான குடம் தூக்கி கொண்டு ஓடும் போட்டி நடைபெறுகிறது. இந்த போட்டி எதுக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ, தண்ணியில இறங்கி வந்துச்சுன்னா முந்தி அடிச்சுட்டு போய் குடத்துல தண்ணி பிடிக்கிறதுக்கு இவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். Run. கண்ணா இந்த ஆண்டி யானையில பா குதிரை, யாராலையும் பிடிக்க முடியாது. பொங்கலுக்கு ஊர்ல மட்டும் இல்லைங்க, ஐடி ஆபீஸ்ல கூட இந்த மாதிரி விவகார கேமுங்களை நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. வணக்கம் மக்களே, இந்த விளையாட்டோட பேரு குனிஞ்சுக்கிட்டு சுத்து நீதாமா கெத்து.
குனிஞ்சுக்கிட்டு 10 சுத்து சுத்திட்டு நேரா போய் கோட்டை தொட்டா இவங்க தான் வின்னரு. எனக்கு 2 நிமிஷம் தலை சுத்திடுச்சு. ஆசை நூறாச்சு போங்க நிலவு வந்தாச்சு வாங்க நான் போறேன் எனக்கு வேணாம், நான் போறேன். ஆஹா அந்த மறுபடியும் ஆரம்பிச்சான்ல. கேப்பு கிடைக்கிற இடத்துல எல்லாம் புள்ள பண்றானையா. அங்க பாரு அந்த பழம் படுற பாட பாரு. இங்கே கணவன்மார்கள் மனைவிமாரை தூக்கி கொண்டு ஓடும் போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. யார் முதலில் வாரார்கள் என்று பார்ப்போம். சச்சி இந்த கொண்டு போட்டுட்டான். எல்லாரும் கும்பத்தில் விழுந்து கிடப்பதால் அவரவர் மனைவியை அவரவர் தூக்கவும். மாத்தி தூக்கிட வேண்டாம். ஒடுகிற தண்ணியில உரைச்சி விட்டே கந்தனத்தை. பாட்டி இந்த வயசுல கபடி விளையாட வந்ததே பெருசு. வந்தமா தொட்டமா போனமா இருக்கணும். அதை விட்டு இப்படி டான்ஸ் போட்டோன்னு வச்சுக்கோ, கடைசியில என்ன ஆகும் தெரியுமா? அட பாவி பையல, அந்த ஆண்டிகளை இப்படி அநியாயமா ஏமாத்திட்டேடா. நானும் பல விளையாட்டுகளை பார்த்திருக்கேன். ஆனா இந்த ஊர்ல சாணி அடிக்கிறதே விளையாட்டா வச்சு விளையாடிட்டு இருக்காங்க, 2 குரூப்பா பிரிஞ்சுக்கிட்டு. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். உங்களை அடுத்த வாரம் ஒரு ஃபைனல் வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.